போதும்ன்ற மனது யாருக்கு வராதுன்னா, பண ஆசை உள்ளவர்களுக்கு. சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள்ன்னு சொல்லி சொல்றாரு. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னத லூக்கா 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் வந்து அவனுடைய நிலத்துல விதை விதைத்த உடனே அந்த வருஷத்துல மிகுந்த பலன் கிடைச்சிருச்சு. இவ்ளோ விளைஞ்சிருச்சு நம்முடைய நிலத்துல. என்ன செய்யறது? எங்க சேர்த்து வைக்கிறது? அதனால என்னுடைய களஞ்சியத்தை இடித்து நான் பெரிதாக கட்டி, என்னுடைய களஞ்சியத்துல இந்த வருஷத்துல விளைந்த விளைச்சலை எல்லாம் நான் சேர்த்து வச்சுக்குவேன். அப்போ நான் என் ஆத்துமாவை நோக்கி, ஆத்துமாவே நான் உனக்கு அநேக வருஷங்களுக்காக சேர்த்து வச்சுட்டேன். நீ புசித்து, குடித்து இளைப்பாருன்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நினைச்ச உடனே, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபடுமானால் நீ என்ன செய்வான்னு சொல்லி ஆண்டவர் உவமையா சொல்றார். அப்போ இந்த பூமியில வாழறது மாத்திரம் தான் அவனுடைய நோக்கம். அவனுடைய வாழ்க்கையை பத்தி அவனுக்கு ஒரு அறிவு இல்ல. உண்மையன்று என்னால ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது என்பதை அறிந்து, உங்களுடைய கரத்துல நான் என்னை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த பலனுள்ளதாய் நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள்.